ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கரச்சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 854 ஆரம்பிக்கிறேன். பிருகத்ரதனின் வழியாக ஏற்பட்ட பார்ஹத்ர வம்சத்தில் ஆரம்பித்து கலியில் மகதத்தை ஆண்ட வம்சங்கள் ஒவ்வொன்றிலும் அந்த ராஜாக்கள் அவர்களுடைய ஆட்சி காலங்கள் ஆகியவற்றை புராணம் முதலியவற்றிலிருந்து நிர்ணயிக்கும் போது 74வது ராஜாவாக ஆந்திர வம்சத்து ராஜா ஒருவன் இருந்தான் என்பது சரியாகவே இருக்கிறது என்கிறார்கள். ஆச்சாரியாளின் காலமான கலி வருஷம் 2600 வாக்கில் இவன் இருந்திருப்பதாக சொல்வதும் பொருத்தமாக இருக்கிறது. எப்படி என்றால், சராசரியில் ஒரு ராஜா 35 வருஷ அளவுக்கு பட்டத்தில் இருந்தால் 74 × 35 என்பது 2600க்கு சரியாகத்தான் இருக்கும். சராசரி 35 வருஷம் என்பது யதார்த்தமானதே என்று சொல்கிறார்கள். அதனால் ஆச்சாரியால் இவன் காலத்தில் இருந்தார் என்பது நன்றாக ஒப்புக்கொள்ளும்படி இருக்கிறது. இவ்வளவுக்கும் மேல் எதிர்பார்க்காததாக இன்னொரு டிஸ்கவரியும் செய்திருக்கிறார்கள். என்னவென்றால், வாயு புராணத்தில் ததக சம்பத்சரம் பூர்ணோ ஹாலோ ராஜா பவிஷ்யதி என்று வருகிறதாம். அப்புறம் பூர்ணன் என்கிற ஹாலன் ராஜா ஆவான் என்று அர்த்தம். அதாவது ஹாலனுக்கே பூர்ணன் என்ற ஒரு பெயர் இருந்திருப்பதாக தெரிகிறது. பிராமணர்கள் ஷர்மன் என்று போட்டுக்கொள்வது போல சகல க்ஷத்திரியர்களும் தங்கள் பேரோடு வர்மன் என்று சேர்த்து கொள்வார்கள். தட்சிணத்திலேயே பல்லவர்களில் மகேந்திரவர்மன், பாண்டியர்களில் ஜடாவர்மன் என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படி பூர்ணன் என்ற பெயருக்கு வர்மன் சேர்த்தால் பூர்ணவர்மன். பூர்ணவர்மனுக்கு முன்னால் மலடி மகன் ஆண்டான் என்று ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருப்பதை வைத்து அவன் யார், அவனா இவனா என்று நவீன வழி ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி துருவியதாக பார்த்தோம் அல்லவா? அந்த எவனுமே இல்லை. நம்முடைய பழைய புஸ்தகங்களில் சொல்லியிருக்கும் ஆந்திர ராஜனான ஹாலன்தான் அந்த பூர்ணவர்மன். எங்கள் கணக்குப்படி இவனும் கிமு 500, ஆச்சாரியாலும் அதே பீரியட் என்று ஒன்றுக்கொன்று கச்சிதமாக ஒத்துப்போகிறது என்று ஒரு டிஸ்கவரி நம்முடைய வழி வந்த அபிப்பிராயங்களை அனுசரிப்பவர்கள் செய்திருக்கிறார்கள். பௌத்த ஜெயின நூல்களின் அத்தாட்சி இந்து மத புஸ்தகங்களில் சொல்லியிருப்பதை ஊர்ஜிதப்படுத்துவதாக பௌத்த ஜெயினர்களின் பழைய புஸ்தகங்களிலும் இருந்துவிட்டால் அதற்கு வேல்யூ அதிகம். நிச்சயமாக அந்த சமாச்சாரம் நிலைநாட்டப்பட்டு விடுகிறது என்றே சொல்லலாம். ஆச்சாரியால் கிமு 509 477 என்பதற்கு அந்த 2 மதஸ்தர்களின் நூல்களிலும் ஆதாரம் இருக்கிறதாக காட்டியிருக்கிறார்கள். நேபாள ராஜா வம்சாவளி என்பது பௌத்தர்களிடமிருந்து கிடைத்திருப்பது. அதில் ஆச்சாரியால் நேபாளத்துக்கு வந்ததாகவும் அப்பொழுது விஷதேவ வர்மா என்பவன் ராஜாவாக இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறது. இந்த விஷதேவ வர்மாவின் காலத்தை சரியாக கலி 2600, அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டு என்றே அதில் கொடுத்திருக்கிறது. ஜைன புஸ்தகத்துக்கு வருகிறேன். மகாவீரரின் சரித்திரத்தை பற்றி ஜின விஜயம் என்ற புஸ்தகம் இருக்கிறது. காளிதாசன் கால விஷயத்தின் போது குறிப்பிட்ட கோலாப்பூர் சாஸ்திரி அந்த புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தே பல தேதிகளை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அதில் குமரில பட்டர், சுதன்வா, ஆச்சாரியால் முதலியவர்களை சொல்லியிருக்கிறது. ஜைன புஸ்தகமானதால் திட்டியே சொல்லியிருக்கிறது. நிச்சயமாக அவர்களை புராதன கால புருஷர்களாக காட்ட வேண்டுமென்றே உத்தேசம் அந்த புஸ்தகக்காரருக்கு இருந்திருக்காது. ஆனாலும் அவர் காட்டுகிற தேதிகள் நாம் சொல்லும் கிமு பீரியடாகவே இருந்திருக்கிறதென்றால் அது நிஜம்தான் என்று ப்ரூவ் ஆவதாக கொள்ளலாம் அல்லவா? குமரில பட்டர் பிறந்த நாளை ஜின விஜயத்தில் ரிஷிவாரஸ் ததா பூர்ணே மர்த்தியாட்சோ வாமமேளநாத் என்று சங்கேத சங்கியில் சொல்லியிருக்கிறது. சப்த ரிஷிகள் என்பதால் ரிஷி என்பது 7, வாரமும் 7 நாட்களை குறிப்பதால் 7, பூர்ணம் என்பது முழுவட்டமாக உள்ள சைபர், மர்த்தியாக்ஷோ என்றால் மனுஷர்களுக்கு உள்ள கண்களின் எண்ணிக்கையான 2, தேவர்களுக்கு முக்கண், 12 கண், 1000 கண் என்பது வரை கூட போவதால் மனுஷக்கண் மர்த்திய அக்ஷம் என்று 2ஐ சொல்வது. நான் சொன்ன நம்பர்களை சேர்த்து பார்த்தால் 7702. வாமமேளனம் என்பது திருப்பி போடுவது. அப்படி போட்டால் 2077. ஜெயினர்கள் ஒரு யுதிஷ்டர சகத்தை பின்பற்றுவதாகவும் அது கலி 468 ஆரம்பிப்பதாகவும் சொன்னேன் அல்லவா? இது ஜைன புஸ்தகம்தானே. அதனால் அந்த சகாப்தத்தின் 2077ஆம் வருஷம் குமரில பட்டர் ஜனனமாக இங்கே சொல்லியிருப்பது. அதாவது கலியின் 2545. இது கிமு 557 ஆகிறது. ஆகையால் ஆச்சாரியால் கிமு 500 என்கிறோம். அப்படியானால் குமரில பட்டர் அவரை விட 48 வயசு பெரியவர் என்றாகிறது.
ஆச்சாரியால் யௌவனத்தில் குமரிலரை சந்தித்த போது அவர் விருத்தராக இருந்தார் என்பதற்கு இது பொருத்தமாக இருக்கிறது. ஆச்சாரியால் தம்முடைய 15ஆம் வயசில் அவரை சந்தித்தார் என்றும் கூட அந்த புஸ்தகத்திலேயே இருக்கிறது. 16 முடிந்தவுடன் சந்தித்ததை ஒரு வருஷம்தான் குறைத்து சொல்லியிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.